மேஷம் ராசி. மாத தொடக்கத்தில் நிதி தொடர்பான செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ப புதிய வருமான வாய்ப்புகள் படிப்படியாக உருவாகும். பல ஆதாரங்கள் மூலம் பணவரவு அதிகரிக்கும் காலம் இது. வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகளுடன் நல்ல உறவை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் முயற்சிகளுக்கு மதிப்பு கிடைக்கும். வேலை தொடர்பாக இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். தொழிலதிபர்களுக்கு குறிப்பாக நன்மை பயக்கும் நேரம். கடின உழைப்பிற்கு தக்க பலன் கிடைக்கும் மற்றும் உங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகரும். காதல் உறவுகளில் சிறிய ஏற்றத்தாழ்வுகள், தவறான புரிதல்கள் ஏற்பட்டு மன அழுத்தம் உருவாகலாம். ஆனால் திருமண வாழ்க்கை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் திருமண உறவு மேலும் வலுப்பெறும். மாணவர்கள் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு கடின உழைப்பு நிச்சயம் வெற்றியை தரும். ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சில நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் நாள்பட்ட உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் அவை சில நேரங்களில் தீவிரமடையக்கூடும். வெளிநாட்டு பயணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. உங்கள் சமூக வட்டம் விரிவடையும் மற்றும் பிறரிடம் காட்டும் அன்பும் அதிகரிக்கும். தொழில் தொடர்பாக சில மோதல்கள், போட்டி மனப்பான்மை மற்றும் தன்னை உயர்ந்தவர் என நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இவற்றை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும். குரு 3வது வீட்டில் பின்தங்கியிருப்பதால் சகோதரர்களுடன் உறவு சுமூகமாக இருக்கும். சகோதரிகளிடமிருந்து அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இந்த மாதம் ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் 12ஆம் வீட்டில் சனி இருப்பதால் கண்களில் நீர் வடிதல், கால்களில் காயம் அல்லது சுளுக்கு போன்ற சிறிய உடல்நல பிரச்சினைகள் ஏற்படலாம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் 10வது வீட்டில் உச்சம் பெற்று பின்னர் 11வது வீட்டிற்கு செல்வதால் உடல்நல பிரச்சினைகள் வந்து போனாலும் நீங்கள் அவற்றை சமாளிக்கும் ஆற்றல் பெறுவீர்கள். ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் சூரியனின் செல்வாக்கால் வயிற்று பிரச்சினைகள் மற்றும் காது தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் விழிப்புடன் இருங்கள்.